அல்காட்ராஸ் தீவு சிறையை திறக்க உத்தரவிட்டுள்ள டிரம்ப், மோசமான தீவு சிறையை மீண்டும் திறக்கச் சொன்னதற்கான பதற வைக்கும் உள்நோக்கம். சிறைச்சாலையாக இருந்து பின்னர் மூடப்பட்டு சுற்றுலா தலமாக செயல்பட்டு வரும் அல்காட்ராஸ் தீவு சிறையை மீண்டும் திறக்க டிரம்ப் உத்தரவிட்டிருக்கிறார். அமெரிக்காவின் கடுமையான சிறைகளில் ஒன்றாக அறியப்படும் இந்த அல்காட்ராஸ் சிறைச்சாலையை மீண்டும் திறக்க டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார். அமெரிக்காவில் வன்முறை குற்றவாளிகள் அதிகமாக இருக்கின்றனர். அல்காட்ராஸ் சிறைச்சாலையை திறப்பது சட்ட ஒழுங்கு மற்றும் நீதியின் அடையாளமாக இருக்கும் என்று டிரம்ப் கூறியிருக்கிறார். இரக்கமற்ற மற்றும் வன்முறை குற்றவாளிகள் இந்த தீவு சிறைச்சாலையில் வைக்கப்படுவார்கள் என்றும் கூறுகிறார். அல்காட்ராஸ் ஒரு கடற்படை பாதுகாப்பு கோட்டையாக இருந்திருக்கிறது. அதன் பிறகு 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் ஒரு ராணுவ சிறைச்சாலையாக மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. 1930களில் நீதித்துறை இதை கட்டுப்பாட்டில் எடுத்து மத்திய சிறைச்சாலைகளில் உள்ள தண்டிக்கப்பட்ட குற்றவாளிகளை இங்கே சிறை வைக்க தொடங்கியது. இதன் மிகவும் பிரபலமான சிறைவாசிகள் அல் காபோன், மிக்கி கோஹன் மற்றும் ஜார்ஜ் மெஷின்கன்கெல்லி ஆவர். இங்கு கொலை குற்றத்திற்காக ஆயுள் தண்டனை அனுபவித்துக் கொண்டிருந்த போது பறவைகள் மீது ஆர்வத்தை வளர்த்து பின்னர் பறவையியல் துறையின் நிபுணராக ராபர்ட் ஸ்ட்ரோட் பற்றிய திரைப்படமான பேர்ட்மேன் ஆஃப் அல்கட்ராஸ் 1962ஆம் ஆண்டு வெளியானது. பர்ட் லான்காஸ்டர் நடித்த இந்த திரைப்படத்தின் மூலமும் இந்த சிறைச்சாலை பிரபலமானது. அதேபோல் சீன் கனாரி மற்றும் நிக்கோலஸ் கேஜ் நடிப்பில் 1996ஆம் ஆண்டு வெளியான திரைப்படமான தி ராக் இதை மையமாக வைத்துதான் எடுக்கப்பட்டது. அல்காட்ராஸ் தீவிலிருந்து பணைய கைதிகளை காப்பாற்றும் ஒரு பிரிட்டானிய விமானப்படை கேப்டன் மற்றும் FBI வேதியியலாளர் பற்றிய திரைப்படம் தான் தி ராக். அமெரிக்க மத்திய சிறைத்துறை இணையதளத்தின்படி இந்த சிறைச்சாலை தொடர்ந்து இயக்குவதற்கு அதிக செலவானதால் மூடப்பட்டது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தீவின் அமைவிடத்தால் மற்ற எந்த மத்திய சிறைச்சாலை விடவும் இதை இயக்குவதற்கு 3 மடங்கு அதிக செலவாகும். 1963ஆம் ஆண்டு இந்த சிறைச்சாலை மூடப்பட்டு தற்போது ஒரு சுற்றுலா தலமாக செயல்பட்டு வருகிறது. அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ விரிகுடாவில் அமைந்திருக்கும் இந்த தீவு மோசமான சிறைச்சாலையாக இருந்தாலும் அது மூடப்பட்ட பிறகு சுற்றுலா பயணிகள் அதனை ஆர்வமுடன் கண்டுகளிக்கின்றனர். இந்த சுற்றுப்பயணத்தின் போது சிறைச்சாலை பற்றிய வரலாற்றை அறிந்து கொள்ளலாம். அல்காட்ராஸ் தீவு ஆண்டுதோறும் பல லட்சம் பார்வையாளர்களை வரவேற்கிறது. இந்த அல்காட்ராஸ் சிறைச்சாலையை தான் மீண்டும் திறந்து விரிவுபடுத்த அமெரிக்க அதிபர் டிரம்ப் உத்தரவிட்டிருக்கிறார்.